கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 46 திருப்பணி புரிந்தவர் கதைகள். அதன் தொடர்ச்சி. சூத முனிவர், மாதவர்களே, இப்போது மற்றொரு கதையையும் உங்களுக்கு கூறுகிறேன், கேட்டு மகிழ்வீர்களாக என்று கூறத் தொடங்கினார். மத்ஸ்ய தேசத்தை சூமதி என்ற அரசனொருவன் அரசாட்சி செய்து வந்தான். அவனுக்கு அதிரதன் என்னும் பிள்ளை ஒருவன் பிறந்தான். அந்த அதிரதனுக்கு 5 வயது நடந்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கும் கேகய தேசத்து ராஜனின் மகளான மேனகைக்கும் விதிமுறைப்படி திருமணம் நடந்தது. சின்னஞ்சிறு பாலகனான அதிரதனோ தன் வயது சிநேகிதர்களோடு புழுதியில் புரண்டு விளையாடுவது போல் தன் மனைவியோடு விளையாடி பொழுதை போக்கி வந்தான். அப்போது அவனுக்கு முற்பிறவியை பற்றிய நினைவு சட்டென்று உண்டாயிற்று. அதன் விளைவாக பிறை சூடிய பெருமானை வணங்கி பூஜிக்க வேண்டும் என்ற ஆவலும் அவன் உள்ளத்தில் பீறிட்டு எழுந்தது. தன் உள்ள கிடுகையை தந்தையிடம் தெரிவித்து அவருடைய உத்தரவையும் பெற்றுக்கொண்டு தன் மனைவியோடு ஹரீஸ்வர சுவாமி கோவிலுக்கு அவன் சென்றான். அங்கே கோவில் கொண்டுள்ள சிவபெருமானை பக்தி பெருக்குடன் வணங்கி நமஸ்கரித்துவிட்டு அந்த கோவிலின் சொந்தக்காரரான வேததர்மி என்னும் அந்தணரின் முன்னிலையில் அவன் போய் நின்றான். அவரை நோக்கி அதிரதன், சுவாமி, என்னை தங்களுக்கு தெரிகிறதா என்று புன்முறுவலுடன் கேட்டான். அதற்கு அந்தணர், அரசகுமாரனே, தாங்கள் மன்மதனுக்கு நிகரான அழகை பெற்றிருக்கும் ஓர் அரசகுமாரன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் மட்டும் என்ன, உங்களை பார்க்க நேரும் அனைவராலும் இதை உணர்ந்து கொள்ள முடியுமே என்று கூறினார். அதை கேட்டதும் அதிரதன், சுவாமி, என்னை இந்த பிறவியில் இன்னார் என்று அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும் என்பது எனக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் பூர்வ ஜென்மத்தில் நான் யாராக இருந்தேன் என்பதை பற்றிய விருத்தாந்தங்களையெல்லாம் தாங்கள் தெரிந்து வைத்திருந்தால் இவற்றை இப்போது என்னிடம் சொல்லியருள வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு அந்த வேதியர், அரசகுமாரனே, உங்களுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தங்களை அந்த சர்வேசரனைத் தவிர வேறு யாரால் தான் அறிந்து வைத்திருக்க முடியும் என்று பதிலளித்தார். அதற்கு அரசகுமாரன் அதிரதன், சுவாமி, என்னுடைய முற்பிறவியை பற்றிய விவரங்களை எல்லாம் இப்போது நானே எடுத்துச் சொல்கிறேன். தாங்கள் அதை கவனமாக கேளுங்கள் என்று கூறத் தொடங்கினான். கௌட தேசத்திலுள்ள விக்கிரமபுரம் என்னும் பட்டினத்தில் நான் அந்தண குலத்தில் பிறந்தேன். என்னுடைய சிறு பிள்ளை பிராயத்திலேயே என் தாய் தந்தையர் இருவரும் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அதனால் என்னை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்குவதற்கு உற்றவர் யாருமே இல்லாமல் போய்விட்டார்கள். ஆகையால் 4ஆம் குலத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருத்தியினால் நான் வளர்த்து ஆளாக்கப் பெற்றேன். ஆனால் என்னுடைய தீவினைகளின் பயனாக என்னை வளர்த்து வந்த அந்த பெண்மணியையும் நான் திடீரென்று பறிகொடுத்து விட்டேன். அப்போது ஆதரிப்பார் யாருமில்லாத அனாதை போன்ற நிலையில் இருந்த நான் என் வயிற்று பிழப்புக்காக மீன்களை வலைவீசி பிடித்தும் பறவைகளை மிருகங்களையும் வேட்டையாடி கொன்றும் அதை விற்று ஜீவனம் செய்து வரலானேன். மேலும் சண்டாளர்களோடு சேர்ந்து கொண்டு கல், மாமிசம் முதலானவற்றையும் நான் விற்று வரத் தொடங்கினேன். இம்மாதிரியான இழிவான காரியங்களில் நான் ஈடுபட்டு பிழைத்து வரும்போது நான் ஒரு நாள் நீங்கள் இறைவனின் பூஜைக்கு வெற்றிலை வாங்கும் பொருட்டு கடைத்தெருவிற்கு வந்தீர்கள். அதே சமயம்
ஒரு யானை சங்கிலியை அறுத்து கொண்டு அந்த வீதியில் ஓடி வந்தது. அதை கண்ட அனைவரும் பயந்து நடுங்கியவர்களாக அங்கிருந்து விரைந்தோடிச் செல்ல தலைப்பட்டார்கள். அப்போது நீங்களும் பயமடைந்தவராக நீண்ட தொலைவு ஓடிச் சென்றீர்கள். அப்படி வேகமாக ஓடிச் சென்ற படபடப்பினால் உங்கள் கையிலிருந்த காசு கீழே தவறி எங்கோ சிதறி விழுந்து விட்டது. உடனே நீங்கள் அந்த காசை அங்கும் இங்குமாக குனிந்து பார்த்து பூமியில் தேடினீர்கள். ஆனால் என்ன தேடியும் அது உங்கள் கண்களுக்கு புலப்படாமலேயே போய்விட்டது. அதனால் வெற்றிலை வாங்குவதற்கு வேறு காசில்லாமல் நீங்கள் மிகவும் மனத்துயரம் அடைந்தீர்கள். அதே சமயத்தில் கல்லை விற்றுவிட்டு நான் உங்களுக்கு சமீபமாக வந்து கொண்டிருந்தேன். அப்போது என்னை பார்த்து நீங்கள், மகனே, உனக்கு சகல நன்மைகளும் விரைவில் ஏற்படும் என்று ஆசி கூறிவிட்டு என்னிடம் இறைவனுக்கு வெற்றிலை வாங்குவதற்காக பணம் கேட்டீர்கள். அப்போது நான், ஐயா, நான் ஓர் அரசனாகிவிட்டால் அப்போது உங்களுக்கு காசு கொடுக்கிறேன் என்று கேலியாகச் சொன்னேன். அதை கேட்ட நீங்கள், மகனே, நீ அரசனாவது நிச்சயம், அதற்கு எந்தவித தடைகளுமே கிடையாது என்று கூறினீர்கள். உடனே என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த என் மனைவி, ஐயா, என் கணவரான இவர் ஒரு கால் உண்மையிலேயே அரசனாகிவிட்டால் அப்போது நான் இவருக்கு மனைவி ஆவேனா இல்லையா என்று இம்மாதிரியான பல கேள்விகளையும் உங்களிடம் கேட்டாள். கடைசியில் நான் என் நிலைமைக்கு ஏற்ற விதத்தில் உங்களுக்கு சிறிதளவு பணத்தை கொடுத்துவிட்டு புலைச்சேரியை நோக்கி அங்கிருந்து சென்று விட்டேன். அதன் பிறகு நானும் என் மனைவியும் நரி உருவம் கொண்ட கொள்ளிவாய் பிசாசினால் கடிக்கப்பட்டு முதலில் நானும் பிறகு அவளுமாக உயிர் துறந்தோம். சுவாமி, சிவ புண்ணியத்திற்காக உங்களுக்கு நான் சிறிதளவு பணம் கொடுத்த மகிமையால் இப்பிறவியில் நான் மத்யஸ்ய தேசத்து அரசகுமாரனாக பிறந்து விட்டேன். அவ்வாறே இவளும் கேகய தேசத்து அரசனின் மகளாக பிறந்து என் வார்த்தையை தட்டி நடக்காத சிறந்த மனைவியாக திகழ்ந்து வருகிறாள். அந்தண உத்தமரே, இப்போது உங்களுடன் பேச்சுவார்த்தை கொடுத்து காரணத்தினால்தான் எனக்கு என்னுடைய முற்பிறவியை பற்றிய விவரங்கள் அனைத்தும் நினைவிற்கு வந்தன. என்னை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி விட்டேன். இப்போது இறைவனின் பூஜா திரவியங்களுக்காக தங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகின்றனவோ அவற்றையெல்லாம் தாங்கள் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு என்னை புண்ணிய சீலனாக ஆக்க வேண்டும். இவ்வாறு கூறி முடித்த அதிரதன் தன் மனைவியோடு சேர்ந்து அந்த வேதியரை வணங்கி அவருக்கு கணக்கில்லாத திரவியங்களையும் காணிக்கையாக கொடுத்து மகிழ்ந்தான். அதன் பிறகு அவன் தன்னுடைய அரண்மனையை அடைந்து தன் தாய் தந்தையருக்கும் தன்னுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி தெரியப்படுத்தினான். அதை கேட்ட அரசனும் அரசியும் பெரிதும் வியப்பு கடலில் மூழ்கினார்கள். அதன் பிறகு அரசகுமாரன் அதிரதன் அநேக விதமான சிவ புண்ணியங்களையும் செய்து நிறைவேற்றி அநேக புதல்வர்களையும் பெற்றெடுத்து பகைவர்களின் பயமில்லாமலேயே பிரம்மாண்டமான தேசத்தை சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து வந்தான். அவனுடைய அரண்மனைக்கு தேவேந்திரனே நேரில் வந்து அரசன் அதிரதனுக்கு சிறப்பு வாய்ந்த பொன் மாலையையும் சிந்தாமணி ரத்தினத்தையும் தன் அன்பளிப்பாக தந்துவிட்டு அவனோடு உற்சாகமாக பேசி மகிழ்ந்திருந்துவிட்டு தன் உலகத்திற்கு திரும்பிச் சென்றான். இவ்வாறாக அரசன் அதிரதன் நீண்ட காலம் வரையிலும் சகல போக போக்கியங்களிலும் திளைத்து மகிழ்ந்திருந்துவிட்டு இறுதியில் தன் புதல்வர்களின் வசம் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்தான். தன் வாழ்நாளில் இறுதியில் அவனும் அவன் மனைவியுமாக அழகிய தெய்வ விமானத்தில் ஏறிக்கொண்டு சிவலோகத்தை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்து மகிழ்ந்தார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும்
கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.